வணக்கம் உறவுகளே, உங்கள் ஜால் கபிலன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஈசிஆரில் எங்கே அப்படின்னு சொல்லிச்சுன்னா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா முட்டுக்காடில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த இடம் நான் இப்போ என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம ஈசிஆர் முட்டுக்காடில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு படகு குளம் இருக்குது. அந்த படகு குளத்துக்கு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த பார்த்தீங்களா ஈசிஆர் ரோடு பார்த்தீங்களா, இந்த பார்த்தீங்களா ஆப்போசிட்டில் தெரியுதுல்ல படகு குளம் பார்த்தீங்களா படகு குளம் போட்டோஸ். ஈசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டுக்காடில் தான் இந்த இது இருக்குது படகு குளம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. நான் இப்போ அந்த வீடியோ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா ஒரு போட்டில் வந்து படகு சவாரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா. துடுப்பு போர்டு பார்த்தீங்களா, துடுப்பால் இது பண்ணிவிட்டு அப்படியே போகிறது பார்த்தீங்கன்னா. ஒரு 2 பேர் போகிறாங்க பார்த்தீங்களா. போட்டோஸ் பார்த்தீங்களா, போயிட்டே இருக்கு பார்த்தீங்களா. பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்ஜின் போர்டு எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம துடுப்பில் போகிற இதுவுமே இருக்குது பார்த்தீங்களா. துடுப்பு இது பண்ணிட்டு போகிறாங்க. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம ஈசிஆர் ரோடு பார்த்தீங்களா. ஈசிஆர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சென்னைக்கு போகிற ரோடு பார்த்தீங்களா, சென்னைக்கு போகிற ரோடு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பாண்டிச்சேரி சிதம்பரம் கடலூர் வேளாங்கண்ணி போகிற ரோடு பார்த்தீங்களா. எப்படி இருக்கு இது வந்து ஃபுல்லாகவே கடலில் தான் இதாகும் பார்த்தீங்களா. படகு குளம், அந்த குளத்தை காட்டுறோம் பாருங்க. என்ன பார்த்தீங்களா படகு குளம். அதில் வந்து பாருங்கள் ஒரு போர்டு சவாரி ஒன்று வருது பார்த்தீங்களா. ஒரு போர்டு வருது பார்த்தீங்களா. போட்டில் வந்து சவாரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, தெரியுதா. சவாரி பண்ணுறாங்க பாரு. ஹாய், போர்டு சுற்றுது பார்த்தீங்களா. போட்டோஸ் நீங்களும் யாராவது சவாரி போகணும்னா வாங்க ஈசிஆர் முட்டுக்காடு வந்தீங்கன்னா போட்டோஸ் சவாரி பண்ணலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா. சவாரி ஏதாவது போகணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வாங்க ஈசிஆர் முட்டுக்காடு பார்த்தீங்களா. போட்டில் சவாரி செய்யலாம் பார்த்தீங்களா. பாருங்க எவ்வளோ போர்டு எவ்வளோ ஆகிடுது இந்த பார்த்தீங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் போர்டு. நான் இதுக்கு முன்னாடி ஒன்று காட்டியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னு நம்ம துடுப்புலையே வலிச்சுக்கிட்டு அப்படியே போகிறது பார்த்தீங்களா. அழகாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. போட்டோஸில் அழகான இடம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறுலாம் பார்த்தீங்கன்னா செம பிஸியாக இருக்கும் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா 3 போர்டு சவாரி பண்ணுறாங்க பாருங்கள். ஒன்று முன்னாடி நிற்கிதா, பின்னாடி ஒன்று, அந்த சைட்லேயும் ஒன்று வருது பாருங்கள். 3 போர்டு வருறாங்க பாருங்கள் பார்த்தீங்களா. இது ஒன்று, பின்னாடி ஒன்று நிற்கிது, அதுக்கு பின்னாடி ஒன்று நிற்கிது. பார்த்தீங்களா 3 வருதா, 1 2 3 இருக்கா பாருங்கள். 3 படம். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபேமிலியாக வர்றாங்க பாருங்கள். பாருங்க ஆடி 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 வருது அழகா. உண்மையிலே நீங்களும் யாராவது படகு சவாரி போகணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகா கிட்ட வந்து போகுது பார்த்தீங்களா. காய் சொல்லிட்டே போகிறாங்க பார்த்தீங்களா. எவ்வளோ அழகா ஆடி 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 உண்மையிலே சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு போவோம். பையனுக்கு வந்து காலேஜ் லீவ் விட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலேயே இந்த இடத்துக்கு வரணும். பார்க்குறதுக்கே உண்மையிலேயே அழகாக இருக்குது. நம்மளே இப்போ போகணும் போல இருக்குது. சரி நம்ம ஃபேமிலி பசங்களை கூட்டிகிட்டு வரணும். பசங்களை கூட்டிகிட்டு வந்தால் தான் நம்ம ஜாலியாக இது பண்ணிக்கலாம். நம்ம தனியாக போகிறத விட பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம பசங்கள் தான் என்ஜாய் பண்ணுவாங்க.
பசங்க தான் என்ஜாய் பண்ணுவாங்க பாருங்கள். இதில் வந்து இந்த போட்டும் பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு வராங்க பார்த்தீங்களா. பார்த்தீங்களா அழகா சூப்பராக ஆடி 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 போயிட்டே இருக்குது. உண்மையிலே அவ்வளோ ஒரு சூப்பராக இருப்பாங்க. மொத்தம் 3 போட்டு விளையாடுது பார்த்தீங்களா. நீங்களும் யாராவது போகணுமா வாங்க. ஈசிஆர் முட்டுக்காடு எங்கேயுமே கிடையாது. நம்ம ஈசிஆரில் வந்தீங்கன்னு சொன்னால் கோவளத்துக்கு முன்னாடி முட்டுக்காடு வந்தீங்கன்னா நம்ம போட் ஹவுஸ் பார்க்கலாம். போட் ஹவுஸுக்கு போகலாம், சுற்றி பார்க்கலாம். நிறைய இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அழகான காட்சி பார்த்தீங்களா. ஒரு போர்டு வந்து சுற்றி முடிஞ்சு பார்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அடுத்த ரெண்டாவது போர்டும் அப்படியே முடிச்சுட்டு இது பண்ணுறாங்க. அடுத்த 3வது போர்டு வருது பார்த்தீங்களா. இந்த இதில் ஒரு போர்டு இது பண்ணுறாங்க. அடுத்த 2வது போர்டும் சுற்றி முடிச்சு இது பண்ணுறாங்க. இப்போ வந்து 3வது போர்டு வருது பார்த்தீங்களா. உண்மையிலே அழகான ஒரு தருணம், அழகான காட்சி. நீங்களும் யாராவது வரணும்னா வாங்க. ஈசிஆர் முட்டுக்காடு பார்த்தீங்களா. ஈசிஆர் முட்டுக்காடு போட்டாஸ் வாங்க. நீங்களும் யாராவது வரணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வாங்க. உண்மையிலே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. உண்மையிலே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வந்த நேரம் போட் எல்லாமே சவாரி கடலில் போயிட்டுருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா. உங்களுக்கும் போகணும்னு ஆசையாக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க வாங்க. சென்னைக்கு யாராவது வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சென்னை முட்டுக்காடு, ஈசிஆர் முட்டுக்காடு. அப்புறம் வந்துட்டோம் சென்னைக்கு வந்துட்டு பார்க்கல மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க. வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலேயே அருமையான இடம் பாருங்கள். இந்த பாருங்கள் போட் ஹவுஸ் சூப்பரான இடம். உண்மையிலேயே அருமையாக இருக்குது. நான் பையனுக்கு காலேஜ் லீவில் நான் இங்கே உள்ளே போயிட்டு உள்ள டிக்கெட் எவ்வளவு என்ன எப்படின்னு சொல்லி நம்ம உங்களுக்கு அதையும் எடுத்து போடுறேன். உள்ளே ஒரு நாளைக்கு போவேன். ஏன்னா நம்ம தனியாக போகக்கூடாது. நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போகணும். பசங்களை கூட்டிகிட்டு போனால் தான் பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அப்போ அதனால் நம்ம பையனுக்கு காலேஜ் லீவ் ஒரு டைமில் நம்ம உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன ஏது எவ்வளவு டிக்கெட்டு எப்படி என்னதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு அதையும் எடுத்து போடுறேன். உண்மையிலேயே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ரோடு இந்த பாலமே எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த பார்த்தீங்களா அவ்வளோ ஒரு அருமையான காட்சி. உண்மையிலேயே அவ்வளோ ஒரு சூப்பரான இது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க. நம்ம ஈசிஆரில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா
முட்டுக்காடு பார்த்தீங்களா, அழகான காட்சி, மிஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், நம்ம செல்லக்குட்டி வேறு அங்கே நிற்கிறாங்க. நம்ம செல்லக்குட்டி அங்கே நிற்கிறாங்களா. என்ன ஒன்று, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஒரு ஃபால்ட் வச்சிச்சு. அதை போயிட்டு மெக்கானிக்கிட்ட பார்த்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வண்டி எடுத்து ஒரு சவாரி வந்தேன். கோவளத்துக்கு வந்து ஒரு சவாரி வந்தேன். அந்த சவாரியை ராப் பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டஸ் சரி போட் எல்லாமே சுற்றிட்டு இருந்தது. சரி நம்ம வந்து இதை வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம். உண்மையிலேயே அருமையான ஒரு இது, சூப்பராக இருக்குது. நீங்களும் யாராவது உண்மையிலேயே வாங்க. பார்த்தீங்களா, சூப்பரான இடம். பார்த்துருப்பீங்க போர்டெல்லாம் எப்படி சுற்றுறேன் என்னென்னு சொல்லி உண்மையிலேயே பார்த்துருப்பீங்க. நான் இதை விட நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த இடத்துல இன்னும் ஒரு இது இருக்குது. பார்த்தீங்களா, இந்த இடம் பார்த்தீங்களா, அந்த பக்கம் ரோடு, அந்த பக்கம் நம்ம ஆட்டோ நிற்குது இல்லை, அது வந்து ரோடு. இந்த ரோடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு நடைபாதை மாதிரி போட்டிருக்காங்க. இந்த சரிதா, பார்த்தீங்களா, அந்த பின்னாடி தெரியுதா, இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம நடந்து போகலாம் கொள்ளலாம். உண்மையிலே அழகாக ஒரு கட்டிக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையிலே ஒரு இது எப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த மாதிரி தான் கட்டணும். எப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இல்லை கட்டிருக்கா, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஏரி. இந்த ஏரிக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பு சுவர்கள் போட்டால் கொண்டாதான் உண்மையிலேயே ஒரு பாதுகாப்பு. எப்படி சொல்கிறது, பாதுகாப்பாக இருக்கும். நம்ம யாராவது இப்போ நடந்து வந்து நம்ம செல்ஃபி எடுக்கிறோம், அதை எடுக்கிறோம், இதை எடுக்கிறோம்னு சொல்லி நம்ம கீழே விழுந்துட முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த மாதிரி கட்டுகள் போட்டால் இப்போ நம்ம வந்து இதில் இப்படி சார்ந்து நிற்கிறோமா, இப்போ சார்ந்து நின்று இப்படி ஒரு செல்ஃபி எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து அது ஒரு பாதுகாப்பாக இருக்குது. உண்மையிலேயே நல்ல ஒரு சிறப்பான முறையில் கட்டிக்கிறாங்க. நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்குது. பாருங்கள் தெரியுதா, இந்த பக்கமும் ஒரு கட்டு போட்டு இந்த பக்கமும் ஒரு கட்டு போட்டு இதுக்கு இன்னான ரோடு. உண்மையிலே நல்ல ஒரு பாதுகாப்பு. பார்த்தீங்களா, போட்டஸ் ஈசிஆர் முட்டுக்காடு போட்டஸ். நீங்களும் யாராவது போகணுமுன்னா மிஸ் பண்ணாதீங்க. சென்னைக்கு யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த போட்டஸை பாருங்கள். சரி, ஓகே உறவுகளே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நன்றி. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, பாய்.